நாராயண நாராயண. நாரதா, வந்ததின் நோக்கம் என்ன? இந்த பூலோகத்தில் வசிப்பவர்கள் தர்மத்தை கடைபிடிக்க வாழ்நாள் முழுவதும் அதை பின்பற்றி நீதியை நிலைநாட்டுவது மிக முக்கியம். ஆனால் அந்நீதியை சுயநலத்திற்காக மாற்றிக்கொண்டு உலகத்தையும் வென்று பின்பு தர்மத்தையும் கொன்று அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது. நாராயண நாராயண. சுவாமி, தங்கள் பாதம் பணிந்தவர்களுக்கு பாவம் இல்லை. அவ்வகையில் தங்கள் பாதம் தொழுது நான் புண்ணியவளானேன். தேவி, லோக நன்மைக்காகவும் தர்மத்தை காப்பதற்காகவும் தேவியே மானிட அவதாரம் எடுத்து பக்தர்களை ரட்சிக்க முயற்சியை மேற்கொள்ளும் போது நீயே எனக்கு பிரியமுள்ளவளாவாய். தாயே, பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகிறது. துஷ்டர்களை சம்ஹாரம் செய்து தர்மத்தை காக்க நீயே வழி சொல்ல வேண்டும். தேவர்களாலும் இயலாத ஸ்ரீ சௌபாகியத்தை கொண்டு வரும் இம்மகத்தான பணியினை எனது பொறுப்பில் ஏற்றுக்கொள்வது எனது புண்ணியமாகும். இதுவே விதியின் ஒரு பகுதியாகும். அம்மா ஜெகன்மாதா, சனி பகவானே, தாங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டால் இந்த சிருஷ்டிகள் அனைத்திற்கும் அபாயம் நேரும். சொர்க்கலோக சுந்தரி, மனம் திறந்து கேள். என்ன வேண்டும் உனக்கு? நான் தருகிறேன். தங்கள் விருப்பம் எதுவோ அதுவே. நான் வந்த காரியம் நிறைவேறியது. இனி விதியாடும் லீலையானது தாங்கள் நடத்தப் போகும் நாடகத்தில் தான் உள்ளது. நாராயண நாராயண.